நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான மனநோய்க்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தூக்கமின்மை தான். அதனால் அந்த தூக்கத்திற்கான ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். இதில் ஃபுல்லாக அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பெட்டில் படுத்துட்டு கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா இது அப்படியே வந்து இது முடியும் பொழுது அப்படியே நீங்கள் உங்களுடைய ஆழ்ந்த தூக்கத்திற்கு போவதற்கான வழிகள் இருக்குது. அதனால் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. நீங்கள் வந்து இந்த விஷயங்களை கவனிக்கிறதே வந்து ஒரு மெடிடேஷன் தான். முழுவதுமாக உங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த விஷயத்தை கேட்குறதே வந்து ஒரு மெடிடேஷனுக்கு சமந்தான். அதனால் நீங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் படுத்துக்கங்க. ரொம்ப அதீதமான ஒரு குளிரும் இல்லாமல் அதீதமான ஒரு வெப்பமும் இல்லாத ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்களாக உருவாக்கலாம். ஃபேனை வந்து கம்மியாக வச்சுக்கிறது, சரியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஏசியை வந்து நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சுக்கிறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக படுத்துக்கங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல நீங்கள் படுத்துக்கங்க. ஏன்னா தூக்கம் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்களுடைய உடல் வந்து ரொம்ப சீராக இருக்கணும். உங்களுடைய உடம்பு வந்து எந்த விதமான பாதிப்பையும் உணராத அளவிற்கு வந்து சீராக வந்து உங்கள் உடம்பு வந்து முதல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப வசதியாக அது வந்து அதை வச்சுக்கணும். அது வந்து ஃபீல் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த முதல்நிலை தூக்கம், அந்த தூக்கத்திற்கு நம்மளை வந்து கொண்டு போகக்கூடியது அப்படிங்கிறது முதல்ல உடம்பு தான். அதனால் அப்போ தான் அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சுரப்பி அப்படிங்கிறது சுரக்கும். அதனால் அதற்கேற்றாற் போல் நீங்கள் நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து படுத்துக்கங்க. படுத்துட்டு ரொம்ப ஆழ்ந்து நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள். ரொம்ப ஆழ்ந்து அந்த விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய கண்களை மூடிக்கங்க. உங்களுடைய மூச்சு வந்து ரொம்ப வாங்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. மூச்சை ரொம்ப உள்ளே இழுக்காதீங்க, ரொம்ப வெளியே விடாதீங்க. மூச்சை பெருசாக கண்டுக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதினுடைய எண்ண கதவுகளை அப்படியே திறந்து விடுங்க. மனசு அப்படியே ஒரு வெட்ட வெளியில் அலையிறத ஒரு இறகை போல் இந்த மனது அப்படியே பறக்கட்டும். அதை அப்படியே திறந்து விடுங்க. ரொம்ப அழகாக உங்களுடைய மனது இப்போது ஒரு வெட்ட வெளியில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை போல் அல்லது ஒரு இறகை போல் வந்து அப்படியே காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த பக்கம் பறக்கக்கூடிய, தனக்கு என்று ஒரு பாதையை வகுத்து கொள்ளாத, முழுக்க முழுக்க அந்த காற்றையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு குணமுள்ள ஒரு மனமாக, ஒரு இறகாக இப்பொழுது உங்களுடைய மனம் மாறியாச்சு. உங்கள் வசம் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் அந்த அத்தாரிட்டியும் உங்களால் மூச்சை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் மூச்சை கட்டுப்படுத்தாதீங்க. அதே போல் உங்களுடைய மனதில் உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும், அதை கையாள முடியும். ஆனால் இப்போ அதை செய்யாதீங்க. இதுபோல் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் தளர்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய கைகள்லையோ உங்களுடைய மனதில் உங்களுக்குள்ள எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாதது போலையும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்தாத போலவும் நினைக்க ஆரம்பிங்க. இப்போது நீங்கள் எந்த ஒரு விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் இல்லை. நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கமும் உங்களுக்கு இல்லை. அப்படியே காற்று எங்கெங்கெல்லாம் பறக்கிறதோ அதோடு சேர்ந்து பறக்கக்கூடிய ஒரு காகிதமாக, ஒரு மயில் இறகாக, ஒரு சின்ன இறகாக, ஒரு சிறகாக அப்படியே போகட்டும்.
எந்த விதமான பாரத்தையும் உணராத ஒரு மெல்லிய இறகாக உங்களுடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. கடிகார ஓசை கேட்கின்ற அளவிற்கு அமைதி, நிசப்தமான அமைதி. அந்த அமைதிகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கக்கூடிய மனது, அந்த அமைதிகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போய்விடுகின்ற மனது, கொஞ்சம் கொஞ்சமாக எந்த தடுப்பும் இல்லாத, எந்த கட்டுப்பாடும் இல்லாத, எந்த வரம்பும் இல்லாத அந்த மனது எங்கெங்கெல்லாம் அந்த எண்ணங்கள் அதை கூட்டிச் செல்கிறதோ அங்கங்கெல்லாம் அந்த மனது போகட்டும். அதற்கு முழு சுதந்திரம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்பம், துன்பம், வலி, சந்தோஷம், பெறுதல், இழத்தல், இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்ட, இதை அனைத்தையும் தாண்டிய எல்லா விதமான அழுத்தங்களையும், எல்லா விதமான தேவைகளையும் கடந்த ஒரு அப்பாற்பட்ட ஒரு மனதாக உங்களுடைய மனது பறக்கட்டும். அது மேலும் மேலும் எவ்வளவு தூரம் அது பறக்கிறதோ அந்த அளவிற்கு எல்லையில்லாத தூரத்தில் அது பறந்து செல்லட்டும். அது எவ்வளவு ஆழத்திற்கு போக தன்னை அது தயார்படுத்தி கொண்டுள்ளதோ அந்த அளவிற்கு அது ஆழமாக போகட்டும். எந்த அளவிற்கு அது மிருதுவாக எந்த திசையில் அது பறக்க நினைக்கிறதோ, எந்த எண்ணங்களை அது கொணர நினைக்கிறதோ கொண்டு வரட்டும். அந்த எண்ணங்களையோடு அது பயணிக்கட்டும். எந்த எண்ணங்களும் தீண்டாத ஒரு தூரத்தில் உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த மனது உங்களோடு சேர்ந்து எங்கோ ஒரு மூலையில் கேட்கின்ற சத்தத்தை, அந்த சத்தத்தை பிடிப்பதற்கு உங்கள் மனம் ஆசை கொள்கிறது என்றால் அது ஆசை கொள்ளட்டும். அது அங்கே போகட்டும். சுதந்திரத்தை உணரக்கூடிய முழு பொருளாக மனது மாறி போகட்டும். அதற்கு முழு சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அற்ற, எந்த விதமான இன்ப துன்பங்களுக்கும் ஆட்படாத, எந்த விதமான கட்டாயத்திற்கும் தள்ளப்படாத, எதற்கும் அது சகித்து கொள்ளாத, எதற்கும் நிர்பந்திக்கப்பட்டதாக இல்லாத ஒரு முழு அமைதியோடு அந்த மனது பரிணமிக்கட்டும். அது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறதோ அங்கு செல்லட்டும். அது என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதோ அது செய்து கொள்ளட்டும். உங்களுடைய உடல் மிகவும் இலகுவாக, மிகவும் லேசாக, மிகவும் எளிதாக ஒரு சிறிய புறாவின் இறகை போல, ஒரு சிறிய அழகான காற்றில் பறக்கின்ற கிழிந்த இலை போல கட்டுப்பாடுகளின்றி அது பறந்து செல்லட்டும்.
அது கீழே விழ நினைத்தால் எந்த பயமுமின்றி அது கீழே விழட்டும். அது எந்த உணர்வுகளை தூண்ட முனைகிறதோ அது தூண்டிக்கொள்ளட்டும். எந்த உணர்வுகளை இந்த மனதிற்குள் ஏந்த நினைக்கிறதோ அது ஏந்தி கொள்ளட்டும். அப்பாற்பட்ட, அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு காற்றாக நாம் என்னை கருதுகிறோம். காற்றுக்குள் பறந்து போகின்ற, கண்ணிற்கு புலப்படாத ஒரு தூசியைப் போல நாம் எண்ணிக்கொள்வோம். கனவுகள் வசமாகட்டும். கனவுகள் எனது தலைவலியே ஏறி அது கொஞ்சம் கொஞ்சமாக எனது கண் வழியே புகுந்து எனது உடல் முழுதும் அது பரிணமிக்கட்டும். பற்றில்லாத, பயமில்லாத, ஏதுமில்லாத, நல்லது தீயது என்று பிரித்து பார்க்காத, பிரிக்க முடியாத ஒரு தூரத்திற்கு இந்த கனவு என்னை அழைத்துச் செல்லட்டும். இந்த காற்றோடு எனது வழி நடத்துகின்ற பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறேன். இந்த காற்று என்னை எங்கு வழி நடத்த முனைகிறதோ அங்கு வழி நடத்தட்டும். மனம் எங்கு செல்ல ஆசை கொள்கிறதோ அங்கு செல்லட்டும். எந்த உணர்வுகளை மனது சாயமாக தன் மீது பூசிக்கொள்ள நினைக்கிறதோ அது எந்த சங்கடமுமின்றி, எந்த சல்லாபமுமின்றி, எந்த தயக்கமுமின்றி அது பூசிக்கொள்ளட்டும். எந்த இரைச்சலை இசையாக என்ன நினைக்கிறதோ அது நினைத்து கொள்ளட்டும். எந்தெந்த எண்ணங்கள் வருகிறதோ நல்லவை தீயவை என்பதை தாண்டி அதை முழுமையாக அனுபவிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தேடுகின்ற அளவிற்கு நான் தொலைந்து போகிறேன். ஏதுமற்ற நிலையில் எங்கோ ஒரு குரல் அரைக்க அந்த குரலை நோக்கி நகர்ந்து போகிறேன். திசையற்ற திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக நானே கரைந்து போகிறேன். அனைத்தும் என்னுள் நடக்கட்டும். அந்த ஆனந்த கனவு என் மீது பொழியட்டும். விடை தெரியாத கேள்விகளாக சாவிகள் இல்லாத கதவுகளாக எப்பொழுதும் திறந்திருக்கும் வாசலாக என் இதயம் திறந்து உலகத்தை அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்ளட்டும். அனைத்தும் சீராக இருக்கிறது. அந்த
அந்த கனவுகளும் கற்பனைகளும் சந்தோஷங்களும் துக்கங்களும் அனைத்தும் என்னை ஆட்கொள்ளட்டும். அனைத்திற்கும் அனுமதி உண்டு, வாங்கிக் கொள்ளட்டும். அனைத்திற்கும் அனுமதியோடு அனைத்திலும் ஆசையோடு அனைத்திற்கும் அப்பாற்பட்டு என்னை அவை அணைத்து கொள்ளட்டும். எந்த நிராகரிப்புமின்றி அவை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுள்ளே தவழட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவை என்னுள் தவழட்டும். அவை என்னுள் தவழட்டும். அவை என்னுள் தவழட்டும். இனிமையான இரவு, அழகான கருப்பு, அனைத்தும் ஒன்றாக எங்கோ ஒரு இடத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போகிறேன். தொலைந்து போகிறேன். தொலைந்து போகிறேன். தொலைந்து